டீனாக்கா வீட்டில் மட்டும் இல்லை, ஸ்கூலில், சர்ச்லன்னு யார்கிட்டேயுமே பொறுமையாக நடந்துக்க மாட்டாங்களாம். எல்லார்கிட்டேயுமே உடனே கோவப்படுவாங்களாம். ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்டாலும் உடனே கோவப்பட்டு சண்டை போடுவாங்களாம். ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்போது நீங்கள் ரொம்ப பொறுமையாக செய்யணும். ஏன்னா எல்லா காரியத்தையும் நம்ம வேகமாக ஆரம்பிச்சிருவோம், ஆனால் அதை கடைசியாக கரெக்டாக நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நமக்கு பொறுமை தேவை, நீடிய பொறுமை தேவை அப்படின்னு நமக்கு பைபிளில் ஆலோசனையாக சொல்லியிருக்கிறாங்க. Jolly time வந்தாச்சு, கேலிக்கின்ற சண்டையெல்லாம் மோதாச்சு. Jolly time வந்தாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராம் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கும் நீடிய சாந்தமா இருங்கள்ன்ற தலைப்பில் தான் நம்ம ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். நீடிய சாந்தமா அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? நான் வேணா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏசப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் நிறைய நன்மைகள் செஞ்சாங்க. குருடருக்கு பார்வை கொடுத்துருக்காங்க, கேட்காதவங்க கதை கேட்க வச்சுருக்காங்க, குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கியிருக்காங்க, மரிச்சவங்களை உயிரோடு எழுப்பியிருக்காங்க. இன்னும் நிறைய நன்மைகளை ஏசப்பா செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவர்கிட்ட இருந்த நன்மையை பெற்றவங்களே அவர் சிலுவையில் அரைஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவரை கொல்கத்தா மலைக்கு கூட்டிகிட்டு போகிற வழியில் நிறைய பேர் அவரை கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, அடித்தாங்க, திட்டுனாங்க. ஆனாலும் ஏசப்பா கோபப்பட்டு ஒரு வார்த்தை கூட பேசல ஃப்ரெண்ட்ஸ். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தால் ஆனாலும் அவர் தமது வாயை திறக்கவில்லைன்னு பைபிள் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா சாந்தமாக இருந்த மாதிரி நம்மளும் சாந்தமாக இருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக்மெண்ட் பார்க்க போகிறோன்ட்டு நான் சொல்ல மாட்டேன். நான் கொடுக்குற க்ளூ வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்களை தூங்க வைக்கலாம் உங்கள் தாத்தா பாட்டி இதை சொல்லுவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கெஸ் பண்ணிட்டீங்களா? கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டோரி கேட்க போகிறோம். ஸ்டோரி கேட்டுட்டு வந்துடலாமா? ஓவர் டு ஸ்டோரி டெல்லிங். எனக்கு ஒரு ஓரியோ மில்க் ஷேக்கும் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் கொண்டு வாங்க. எனக்கு ஒரு ஓரியோ மில்க் ஷேக்கும் சாண்ட்விச்சும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு வாங்க. எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணேன். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட ஒழுங்காக சாப்பிடலை. ஏன் இவ்வளோ லேட்? எனக்கு சாப்பாடே வேணாம், எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் போங்க, நான் பேசுகிறேன். ஏன் ஜோஃபி இவ்வளோ கோவப்படுற? நம்ம எல்லார்கிட்டையும் சாந்தமாக இருக்கணும். சாந்தமாக இருக்கிறத பற்றி உனக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா? ஒரு ஊரில் ஒரு அழகான வீடு இருந்துச்சான். அந்த வீட்டில் மம்மி, டேடி அண்ட் டீனா அப்படின்னு ஒரு அக்கா இருந்தாங்களாம். டீனா அக்கா 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்களாம்.
டீனாக்காவோட கேரக்டர் எப்படின்னா மம்மி டாடி என்ன சொன்னாலும் ஒபேயே பண்ண மாட்டாங்களாம், உடனே கோவப்படுவாங்களாம். ஜோஃபி, நீ எப்படி? உங்க மம்மி டாடி என்ன சொன்னாலும் ஒபே பண்ணுவியா இல்லை கோவப்படுவியா? நான் சில நேரம் கோவப்படுவேன். டீனாக்கா வீட்டில் மட்டும் இல்லை, ஸ்கூலில் சர்ச்லன்னு யார்கிட்டேயுமே பொறுமையாக நடந்துக்க மாட்டாங்களாம், எல்லார்கிட்டேயுமே உடனே கோவப்படுவாங்களாம். ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்டாலும் உடனே கோவப்பட்டு சண்டை போடுவாங்களாம். அதனால அவங்க டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். உடனே அவங்க டெய்லி ஜோம் பண்ணாங்களாம், ஏசப்பா டீனாவை மாற்றுங்க, அவளை சாந்தமாக மாற்றுங்க அப்படின்னு ப்ரேயர் பண்ணாங்களாம். ஒரு நாள் டீனாக்கா கார்டனில் உட்காந்துருக்கும் போது அவங்க டேடி வந்து கேட்டாங்களாம், டீனா ஏன் டீனா எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே டீனாக்கா சொன்னாங்களாம், டேடி நான் ட்ரை பண்ணுறேன் டேடி, பட் என்னால் பொறுமையாகவே இருக்க முடியல அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே டேடி வீட்டுக்குள்ளே போய் ஒரு பாக்ஸ் ஃபுல் ஆஃப் நெயில்ஸும் ஒரு ஹேமரும் எடுத்துகிட்டு வந்தாங்களாம். எடுத்துகிட்டு வந்து டீனாக்காட்ட கொடுத்தாங்களாம். எதுக்கு நெயில்ஸும் ஹேமரும் எடுத்துகிட்டு வந்தாங்க? அதே தான் டீனாக்காவும் அவங்க டேடி கிட்ட கேட்டாங்களாம். டீனாக்கா கேட்டாங்களாம், ஏன் டேடி இந்த நெயில்ஸும் ஹேமர்ஸும் இதை வச்சு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவங்க டேடி சொன்னாங்களா, டீனா உனக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ நம்ம ஹவுஸ் முன்னாடி ஒரு ஃபென்சிங் இருக்குது தானே, அங்கே போய் ஒவ்வொரு ஆணியாக எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிரு அப்படின்னாங்களாம். உடனே டீனாக்கா கேட்டாங்களாம், இதுக்கும் கோவப்படுறதுக்கும் என்ன சம்மந்தம் டேடி, ஏன் டேடி இதெல்லாம் என்ன செய்ய சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன்ல நீ செய் அப்படின்னு டேடி சொன்னாங்களாம். உடனே டீனாக்கா ஓகே டேடி நான் போய் செய்கிறேன் அப்படின்னாங்களாம். ஃபஸ்ட்டு டே அவங்களுக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ அப்போல்லாம் போய் ஒவ்வொரு நெயிலாக அடித்தாங்க. அந்த எண்ட் ஆஃப் த டே பார்த்தா 37 ஆணி அடிச்சிருந்தாங்க. 2வது டே 34 நெயில்ஸ், 3வது டே 28 நெயில்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு ஆணி கூட அடிக்கலையாம். உடனே டீனாக்கா நினச்சாங்களாம், நான் எனக்கு கோவமே படல அப்படின்னு ஜாலியாக இருந்தாங்களாம். உடனே ஓடி போய் அவங்க டேடி கிட்டே சொன்னாங்களாம், டாடி நான் எனக்கு கோவமே படல டாடி, அதாவது நான் எனக்கு ஒரு நெயிலுமே அடிக்கல டாடி அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக சொன்னாங்களாம். உடனே அவங்க டேடி சொன்னாங்களாம், ஓகே ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அந்த ஹவுஸுக்கு முன்னாடி இருக்கிற ஃபென்சிங் பக்கத்தில் கூட்டு போனாங்களாம். கூட்டு போய் சொன்னாங்களாம், இவ்வளோ நெயில்ஸ் அடிச்சிருக்கல இது எல்லாத்தையும் இப்போ ரிமூவ் பண்ண அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன் ஆணி அடிக்கணும்னு சொல்கிறாங்க அப்புறம் ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க? அதே தான் டீனாக்காவும் கேட்டாங்களாம், டேடி ஒரு டைம் நெயில்ஸை கோவம் வரும்போதெல்லாம் அடிக்கணும்னு சொன்னீங்க, இப்போ எல்லாத்தையும் பிடுங்கணும்னு சொல்கிறீங்க, ஏன் டேடி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே டேடி சொன்னாங்களா, நான் சொல்கிறேன்ல நீ செய் அப்படின்னாங்களாம். உடனே டீனாக்கா எல்லா நெயில்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு, டாடி நான் எல்லா நெயில்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே டேடி சொன்னாங்களா, உடனே டீனாக்கா அந்த ஃபென்சிங்கிட்ட திரும்பியும் கூப்பிட்டு போய் சொன்னாங்களாம், டீனா இப்படி நீ மற்றவங்கள ஹர்ட் பண்ணும்போதும் அவங்களோட ஹார்ட்டும் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும், அதை ஒன்றால் புரிஞ்சுக்க முடியாது, அதை அவங்களால தான் புரிஞ்சுக்க முடியும், மற்றவங்க ஒன்றா ஹர்ட் பண்ணும்போது தான் அதை ஒன்றால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே டேடி கேட்டாங்க, இப்போ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. உடனே டீனாக்கா சொன்னாங்க, ஆமாம் டேடி நான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ நான் யார்கிட்டையுமே கோவப்பட மாட்டேன், எல்லார்கிட்டையும் சாந்தமாக இருக்கணும்ன்ட்டு ஏசப்பா கிட்ட ஹெல்ப் கேட்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே டீனாக்காவோட டேடி சொன்னாங்களாம், ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொன்னாங்களாம். ஜோஃபி நீ இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டியா? ஆமாம் ஜெசிகா, நானும் இனிமேல் நீடிய சாந்தமாக இருப்பேன். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது ஜோஃபி, கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான் அப்படின்னு இருக்கு ஜோஃபி. ஓகேவா? ஸோ நம்ம மற்றவங்க கிட்ட கோவப்பட்டு சண்டை போடும்போது ஏசப்போட சாயலை வெளிப்படுத்த முடியாது. நம்ம எல்லார்கிட்டையும் நீடிய சாந்தமாக பொறுமையாக இருந்தால் ஏசப்போட சாயலை கண்டிப்பாக வெளிப்படுத்த முடியும் ஜோஃபி. சாரி அங்கிள். ஓகே, நம்ம மில்க் ஷேக் குடிக்கலாமா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி கேட்டிங்களா? இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சா? நீங்களும் இனிமேல் சாந்த குணமுள்ளவர்களாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டூ யூ நோ மீ. நமக்கு நிறைய விஷயம் தெரியல, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே யாரெல்லாம் போட்டில் போயிருக்கீங்க? ஓ, நிறைய பேர் போயிருக்கீங்களா? போட்டில் போனால் ஜாலியாக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். அச்சோ, சில பேர் போகலையா? கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்ம போட்டை குறித்து தான் தெரிஞ்சுக்க போகிறோம். போட்டில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்போல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கலாமா? ஓவர் டு டூ யூ நோ மீ.
ஆரம்ப நாட்களில் ஆதி காலத்தில் பார்த்தேன்னு கேட்டீங்கன்னாக்க வந்து இங்கே வந்து எப்படின்னா தன் மரத்தில் தான் தோண்டி அதை வள்ளமாக்குனாங்க. அதுக்கு பின்னோடு தான் வந்து கெட்டு மரம்னு சொல்லி ஒன்று வந்தது. அந்த கெட்டு மரத்தில் அதுக்கப்புறமா மடி வச்சு 2 மரம் சேர்ந்து ஒரு மடி ஒரு தட்டு வச்சு மீன் பிடிச்சாங்க. அதுக்கப்புறமா பைப்பர் படகு தான் வந்து உள்ள மிஷின் வச்சு அடி உள்ளே போகிற மாதிரி, சில போட்டுகளில் வந்து இந்த லம்பாடி இன்ஜின் வச்சு போகிற மாதிரி, சில படகுல வந்து இந்த யமகா இன்ஜின் அது வச்சு போகிற மாதிரி, இப்படி அந்தந்த தொழிலுக்கு தகுந்தாப்புல அவங்கவுங்க மாட்டி அப்படி போகிறாங்க. இங்கேருந்து 25 மைலு, 26 மைலு, 27 மைலு அங்கே போய் மீன் பிடிப்பாங்க. அது ஒரு காலப்போக்கு. அது வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் வரையில் அப்படி. அதுக்கு பின்னோடு வந்து இந்த சின்ன படகுகள்லாம் வந்து பார்த்துக்கிறோங்க, இந்த நெத்தலி மீன் சொல்லி வரும். இந்த ஆனி மாதத்தில், இந்த ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி அந்த மாதங்களில் இந்த நெத்தலி மீன் வரும். அது பிடிக்கிறதுக்கு ஒரு குரூப்பு போகும், எச்சவழிக்கு ஒரு குரூப்பு போகும், அதுக்கப்புறமா அந்த மீன் பிடிக்கிற காய்ச்சிட்டு ஒரு குரூப்பு போகும். அப்போ இந்த காலங்களுக்கு தந்தாப்புல அந்த மீன்கள் நீர் ஓட்டங்களுக்கு தந்தாப்புல அது மாறி வரும், நீர் ஓட்டங்களுக்கு தந்தாலும் போயிடும். அது ஒரு காலங்களில் தான் அது வரும். இல்லை நம்ம போய் ஒரு 1 வீக் நம்ம தங்கிட்டு நம்ம மீனை ஸ்டோர் பண்ணி நம்ம கொண்டு வரணும்னு நினச்சோன்னா அதோட பெரிய போட்லாம் இருக்குது. அவங்க போய் அதுக்குள்ள அந்த ஐஸ் பெட்டி உள்ளே செட் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் ஐஸ் வைக்கக்கூடிய இடம், மீன் வைக்கக்கூடிய இடம்லாம் அதுக்குள்ளே இருக்கும். சின்ன அந்த போட்டு வெளியே பார்க்குறதுக்கு இதாக இருந்தாலும் உள்ளே அந்த மாதிரி சிஸ்டங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கும். அதை மீறி நம்ம அதிகமாக போகணுன்னு சொன்னால் நீங்கள் தூத்துக்குடியில் பார்த்துருப்பீங்க, அந்த லாஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த போட்டில் பார்த்தா பெரிய பெரிய ஐஸ் பெட்டி, பெரிய பெரிய இன்ஜினு, அந்த டிரைவர் இருக்கிற வீல் ஹவுஸ் எல்லாமே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரின்னு சொல்ல போனால் இந்த பெரிய பெரிய இதை வச்சு தான் நம்ம பண்ணுறாங்க. போட்டை நம்ம கடலுக்கு கொண்டு போனால் காலையில் விடிய காலமே எந்திக்கணும், இல்லைனா ஈவினிங் சாயங்காலம் ஒரு நாளைக்கு முன்னாடி ஈவினிங்கே புறப்பட்டு போகணும். சில நேரம் கடல் வெதர் ரஃப்பாக இருக்கும், அதில் போகணும். அதுக்கேற்றாப்புல அந்த போட்டோடைய அமைப்பெல்லாம் இருக்கணும். கடந்து போகும்போது கடந்து வரும்போதெல்லாம் அந்த நீரோட்டத்துங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் பொறுப்போடு தான் மீனவர்களுடைய இருதயத்தில் அந்த ஒரு தைரியத்தை அவங்க ஏற்றி அப்படி நம்ம கொண்டு போக முடியும். மீன்பிடி வெசல்னு இருக்குது, அது சேம் அந்த ஷிப்பு. அந்த ஷிப்பில் வந்து நிறைய ஸ்டோரேஜ் பண்ணலாம், நிறையா அவங்களுக்கு அங்கே வேலை செய்கிற ஆட்களுக்கு தங்குற இடம் எல்லாமே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். சேமில் ஒரு வீட்டில் எப்படி அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குதோ அதே போல் மீன்பிடி வெசல்லையும் அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. போனால் 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 4 மாதம் கடலில் இருந்தே அந்த மீனையெல்லாம் சேர்த்து அவங்க ஸ்டோர் பண்ணி கொஞ்ச நாள் கழித்து வந்து அது சேல் பண்ணிவிட்டு மறுபடி போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லா வசதியும் அந்த வெசலில் இருக்கணும். நம்ம ஒரு இடத்துல உள்ள ஆயில் எடுத்து எந்த இடத்துல ஆயிலுடைய குவாலிட்டி கம்மியாக இருக்கோ அங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போது நம்ம ரோட்டு வழியாக அந்த மாதிரி காரியங்களை கொண்டு போகும்போது எல்லாம் நம்ம அதிகமாக நம்ம கொண்டு போக முடியாது, அது பாதுகாப்பும் கிடையாது. அதனால என்ன பண்ணுறாங்க, கடவுளியை பயன்படுத்துகிறாங்க. ஆரம்பத்தில் இந்த பாய்மரத்தை கொண்டு அந்த கார்கோ அந்த இதெல்லாம் வந்து பாய்மரத்தில் கொண்டு அந்த இதெல்லாம் கொண்டு போனாங்க. இப்போ பாய்மரங்கிறது இயற்கை சீட்டங்கள் இப்போ அதிகமாகிட்டுனா அதெல்லாம் வந்து தாக்கு பிடிக்காது. இப்போவும் அந்த இன்ஜின் அதுக்கேற்றாப்புல இன்ஜினு அதுக்கேற்றாப்புல அந்த கப்பல் அதனுடைய ஸ்ட்ராங்கான அமைப்பெல்லாம் உருவாக்கி கார்கோ, அதாவது ஆயிலு, கெமிக்கலு, மண்ணெண்ணெய், டீசல் இப்படி நிறையா கொண்டு போகிறாங்க. பேசஞ்சர் இப்போ நம்ம ஷிப்பில் வந்து பேசஞ்சர் வெசல் கார்கோ வெசலுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, பேசஞ்சர் வெசல் இருந்தோன்னா அவங்க என்ஜாய் பண்ணி அவங்க ஃபேமிலியோடு ஒரு என்ஜாய் பண்ணி அந்த அவங்க வந்து ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுற ஆளுக்கு பேசஞ்சர் வெசலில் ட்ராவல் பண்ணுவாங்க. பேசஞ்சர் வெசல் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண, அது வந்து ஒரு பிரம்மாண்டம். பேசஞ்சர்னாலே அது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். உள்ள ஸ்விம்மிங் பூலில் இருந்து அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே தனித்தனி ரேட்டு வச்சு எல்லாமே என்டர்டைன்மெண்ட்டுக்கு எல்லாமே அவங்களுடைய கேபின்லாம் நீங்கள் பார்த்தோன்னா நம்ம வீட்டில் கூட அந்த மாதிரி காரியங்கள் தெரியாது. அப்படி எல்லாம் வித்தியாசமாக பிரம்மாண்டமாக ரொம்ப நீட்னஸாக க்ளீன்லெஸ்ஸாக எல்லாமே இருக்கும். இன்னொன்று வந்து முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா வந்து பேசஞ்சர் வெசலுக்கும் கார்கோ வெசலுக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, பேசஞ்சர் வெசலில் கடலில் சீட்டங்கள் வரும்போது ரோலிங் வரலாம். ஆனால் பேசஞ்சர் வெசலில் அந்த மாதிரி கடல் சீட்டம் வரும்போது கீழே அடியிலேருந்து ஒரு விங்கு மாதிரி கொடுத்துருவாங்க. அதை வந்து அப்படியே விரிய விடுவாங்க. விரிய விடும்போது அந்த ரோலிங் அதிகமாக இருக்காதபடிக்கு அது அப்படியே பண்ணும். அப்போ உள்ளே இருக்கிற பேசஞ்சருக்கும் பாதுகாப்பு, உள்ளே இருக்கிற அந்த பொருட்களுக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும். உணவு பழக்க முறைகளில் கொண்டு வந்தோன்னா, இப்போ ஆரம்பத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா வந்து காலையில் வந்து சமையல் பண்ணுற அந்த சாப்பாடை வந்து தண்ணி ஊற்றி கஞ்சி மாதிரி கொண்டு போவாங்க, கெட்டு போகாது. ஏன்னா கடலில் சாப்பிட்டுட்டு வருவாங்க. இப்போ வெள்ளனை ஏர்லியாக வர்றாருந்தன்னா மேக்ஸிமம் சில பேர் கொண்டு போக மாட்டாங்க, ஆனால் சில பேர் கொண்டு போவாங்க. அது அவங்களுடைய இது. ஆனால் தங்களுக்கு போகிற ஆளுக்கு, அதாவது வந்து இப்போ ஒரு 5 நாள் 1 வாரம் அவங்க தங்கி மீன் பிடிக்கணுன்னா அவங்க கண்டிப்பாக ஃபுட்டு கொண்டு போயே ஆகணும். அப்போ அவங்க எல்லாம் அரிசி மசாலா எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணி அங்கே அவங்க ஒரு சின்ன ஸ்டவ் மாதிரி வச்சு சின்ன பானை வச்சு குழம்பு சட்டி வச்சு அவங்க சமையல் பண்ணி அங்கேயே சமையல் பண்ணி அவங்க அந்த தங்கல் போகிற ஆளுக்கு ஆக்குவாங்க. இப்போ லாஞ்சுன்னு சொல்ல போனால் அதுலேயும் அதே தான், இந்த எப்படி தங்கலில் பிடிக்கிறாங்க அதே மாதிரி தான் அங்கே இருக்கும்.
ஆனால் நீங்கள் இதே இது நீங்கள் ஷிப்புன்னு வரும்போது, கப்பல்னு வரும்போது எப்படின்னா வந்து அதுக்குன்னு, அதாவது வெஜிடபிள்ஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸு, அப்புறம் சிக்கன், மட்டனுக்கு தனித்தனி அறை, பெரிய பெரிய ரூமாக இருக்குது. எல்லாத்துலேயும் ஸ்டோரேஜ் பண்ணி, ஒரு இடத்துல ஒரு நாட்டுக்கு போகிறாங்களா அங்கே வந்து ஸ்டோரேஜ் பண்ணி இன்னொரு நாடு போகிற வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் செயிலிங் இருக்கும். அந்த செயிலிங்கெல்லாம் அதை எடுத்து நம்ம அந்த எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்து நமக்கு அந்த சமையலறை, அதான் கேலின்னு சொல்லுவாங்க, அங்கே நமக்கு சமைச்சு தர்றதுக்கு ஒரு சீப் குக்கும், ஒரு அதை பரிமாறுறதுக்கு ஒரு ஜிஎஸும் ஒரு அசிஸ்டன்ட் குக்கும் இருப்பாங்க. அவங்க மூலியமாக அது சமையல் நம்ம வந்து என்ன வேணுமோ நம்ம சாப்பிடலாம். அதை விட நம்ம சமையல்னு சொன்னால் கப்பல் சாப்பிடணும்னு சொன்னால் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும், அப்புறம் நமக்கு ஜூஸ் வகைகள் எல்லாமே, ஃப்ரூட் எல்லாமே கிடைக்கும், ஸ்வீட் எல்லாமே அங்கே கிடைக்கும். அதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பாங்க. ஆனால் நம்ம இங்கே சின்ன மாதிரினா ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியாது. ஒரு சின்ன ட்ராவல் மாதிரி இருக்கேன், அவங்க போகிறாங்க, ஒரு வாரம் தங்குறாங்க, கொண்டு போகிறாங்க, அதை அதுக்கு தகுந்த யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டனில் வந்து மறுபடியும் 1 வாரம் கழிச்சு மறுபடியும் ஸ்டோரேஜ். ஆனால் கப்பலில் வந்து ஒரு 40 நாள் 50 நாள் செயிலிங் வரும்போது நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி அந்த ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோரேஜ் பண்ண சாப்பாடை தான் நம்ம சாப்பிட முடியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், do you know me பார்த்தீங்களா? போட்டில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த அங்கிளும் அந்த தாத்தாவும் ரொம்ப அழகாக சொல்லி தந்தாங்கல்ல. ஃப்ரெண்ட்ஸ், போட் சாந்தமாக போகணும்னா கடலும் சாந்தமாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம சாந்தமாக இருந்தால் தான் நம்ம லைஃப்பும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நோ ஒன் ப்ரே. நம்ம வாழ்கிற இந்த காலம் கடைசி காலம். ஏஸ்பா கூட சொல்லியிருக்காங்க, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்ட்டு. நீங்களாம் ப்ரேயர் வாரியர்ஸ் தானே? ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ப்ரே பாயிண்ட்டுக்காக தான் ப்ரே பண்ண போகிறோம். ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்காக ப்ரே பண்ணணுன்ட்டு ஒரு வீடியோ பார்க்கலாமா? ஓவர் டு நோ ஒன் ப்ரே. வணிகத்துறை. வணிகம் அல்லது வர்த்தகம் என்றால் மனிதர்களின் தேவைகளை அறிந்து பொருட்களை உற்பத்தி செய்து விற்பது ஆகும். வணிகத்தில் தனியார் வணிகம், கூட்டு வணிகம், அரசு துறை நிறுவன வணிகம் என்றெல்லாம் பலவிதமான வகைகள் இருக்கின்றது. குட்டீஸ், இதிலும் பல்வேறு அமைப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. வணிகத்துறையின் அமைச்சராக பியூஷ் கோயல் உள்ளார். வணிகத்துறையின் நோக்கம் தேசிய ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல், உலக அளவில் நியாயமான நடைமுறைகளை ஊக்குவித்தல் போன்ற பலவிதமான காரியங்களை செயல்படுத்துவது ஆகும். வணிகத்துறைக்காக ஜெபிப்போமா குட்டீஸ்? ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மறுபடியும் இந்த நோ அண்ட் ப்ரே செக்மெண்ட் மூலமாக அவங்க எல்லாரையும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிச்சுட்டு வரோம். இன்றைக்கி கூட ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அது எந்த காரியம்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? ஆமாம், நம்ம வணிகத்துறைக்காக ஜெபிக்க போகிறோம். இதுக்காக இசப்பாவை நோக்கி கருத்தாக ஜெபிப்போமா? கண்களை மூடி இசப்பா பார்த்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. இந்த வேலையில் கூட எங்கள் தேசத்தில் இருக்க வணிகத்துறைக்காக ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்குறோம்ப்பா. ஆண்டவரே, அதில் உம்முடைய ஆளுகை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அதில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை, நல்ல ஒரு வளர்ச்சியை கர்த்தர் நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வணிகத்துறையில் செயல்படுகிற ஒவ்வொரு தலைவர்களையும் உம்முடைய கருத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்க மீது உம்முடைய ஆளுகை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு ஏற்ற ஞானத்தை கர்த்தர் நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே இந்த துறை வளர்ச்சி பெற்று எழும்ப கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்ய போற உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போ கூட இந்த காரியத்துக்காக நம்ம மத்தியில் இருக்க ஜாய்ஸ் ஜெபிப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாள் தந்துக்கா நன்றி ஏசப்பா. ஏசப்பா, ஏசப்பா, வர்த்தகம் செய்கிறவங்களுக்காண்டி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. வணிகம் செய்கிறவங்களுக்காண்டி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, இந்தியாவில் ஏசப்பா அவங்களுக்கு ஒரு ஏசப்பா ஒரு பெரிய வளர்ச்சி கிடைக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்தியாவில் கூட ஏசப்பா அமைச்சர்களே ஏசப்பா இருக்காங்க ஏசப்பா. அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. சாலமோன் ராஜாக்கு கொடுத்த ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா, வணிகத்துறையில் ஏசப்பா ஏசப்பா ஒரு ஏசப்பா வளர்ச்சி வேணும் ஏசப்பா. ஏசப்பா, பின்தங்கி நிலையில் நடக்கிறது ஏசப்பா. ஏசப்பா, ஒரு வளர்ச்சி ஏசப்பா நீங்கள் கொடுங்க ஏசப்பா. அது எப்படி செய்யணுங்கிறத ஏசப்பா ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் அமைச்சர்கள் மேலே ஏசப்பா உங்கள் ஆளுக்கு வர முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எந்த செயலை எப்படி செய்யணும்னு ஏசப்பா நீங்கள் உணர்த்துங்க ஏசப்பா. ஏசப்பா, இழந்ததை திரும்ப தருவேன்னு சொன்னீங்க ஏசப்பா. அந்த இடத்துல இழந்ததெல்லாம் ஏசப்பா நீங்கள் திரும்ப கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா, பலனை ஏசப்பா 100 மடங்கா ஏசப்பா நீங்கள் அவங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. எங்களோட ஏசப்பா வளர்ச்சி ஏசப்பா நீங்கள் ஏசப்பா மேம்படுத்தி தாங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி. ஏசி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
ஆமீன். ஓகே குட்டீஸ், அடுத்து ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். மோகனங்களுக்கு ஏசப்பா கொடுத்த தரிசனத்துக்காக ஜெபிக்க போகிறோம். 50 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதில் 5 கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். அதே போல் விசேஷமாக சிறுவர் ஊழியத்துக்காக ஏசப்பா ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்காங்க. அது 10 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதில் 1 கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். இந்த காரியத்துக்காக ஏசப்பா ஞானம் கொடுக்கணும், கிருபை கொடுக்கணும்னு சொல்லி ஏசப்பா பார்த்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த தரிசன திட்டத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக சிறுவர் ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் கொடுத்த தரிசன திட்டத்திற்காக நன்றி ஆண்டவரே. 10 கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், 1 கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவும் கர்த்தர் நீங்கள் ஞானத்தையும் கிருபையும் நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமாக ஆஷ்லி அக்காவையும் உங்கள் டீம் மெம்பர்ஸையும் உடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை அவர்கள் மீது கடந்து வரட்டும். உம்முடைய ஞானத்தினால கர்த்தர் நீங்க நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் நீங்க கிருபை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. அநேக புதிய புதிய திட்டங்களை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்க கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய உங்களுடைய கிருபையும் பலத்தையும் கர்த்தர் நீங்க கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இதன் மூலமா அநேக ஆத்துமாக்கள், அநேக சிறு பிள்ளைகளை ஆண்டவரை ரட்சித்துக் கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. நீங்க இப்படி செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி. எங்க ஜெபத்தை எல்லாம் கேட்டு நீங்க பதில் கொடுக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ப்ரேயர் பண்ணீங்களா? ஏசப்பா உங்க ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்ய போறாங்க. இந்த ப்ரேயர் பாயிண்ட்டை நீங்க நோட் பண்ணி வச்சு உங்க தனி ஜெபத்துல, உங்க குடும்ப ஜெபத்துல தொடர்ந்து ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேவன் இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன்ட்டு ஒருத்தரை குறித்து சாட்சி கொடுத்துருக்காங்க. அது யார் தெரியுமா? அவர் தான் மோசே. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு போகிற டைமில் இஸ்ரவேல் ஜனங்களும் மோசே மேலே ரொம்ப கோவப்பட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வேற அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டிய அவங்க அண்ணா அக்காவுமே மோசே மேலே அவ்வளோ கோவப்பட்டாங்க. இந்த சூழ்நிலையில் மோசே ரொம்ப சாந்த குணமுள்ளவனாக இருந்தாங்க. அதனால தான் ஏசப்பா பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் மோசே சாந்த குணமுள்ளவர்களாக இருந்தாங்கன்ட்டு நற்சாட்சி கொடுத்தாங்க. நீங்களும் ஏசப்பா கிட்டேருந்து நற்சாட்சி பெறணும்னா சாந்த குணமுள்ளவர்களாக இருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போவும் நம்ம மெசேஜ் கேட்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் உங்கள் பைபிள் நோட் பென் எடுத்து வச்சிட்டிங்களா? நம்ம மெசேஜ் கேட்கலாமா? ஓவர் டு மெசேஜ் டைம். ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராமில் உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிறீங்களா? ஸ்கூலுக்கு போகிறீங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம அதை நீடிய பொறுமையாக இருக்கிறத பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம்ல. நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் காட்டுறேன். நீங்கள் பைபிள் வச்சுருக்கிறீங்களா? சரி, பைபிளில் நான் சொல்கிற இடம் எடுங்க. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம ரொம்ப பொறுமையாக செய்யணும். அதுதான் நீடிய பொறுமை. இது உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் 400 மீட்டர்ஸ் ஓடுறத நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? பெரிய ரவுண்ட் இருக்கும்ல, பெரிய கிரவுண்ட். ஒரு தடவை சுற்றினா 200 மீட்டர்ஸ், இன்னும் அதை 2 தடவை சுற்றினா 400 மீட்டர்ஸ். நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டை சுற்றும் போது மெதுவாக ஓடுவாங்க. ஒரு ரவுண்டை முடித்ததுக்கப்புறம் தான் வேகமாக ஓடுவாங்க. நீங்கள் அந்த மெதுவாக ஓடும்போது கால் வலிக்கும், கை வலிக்கும், பொறுமை போகும். எப்போ தான் இந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சு முடிப்போம் அப்படின்னு தோணும். வெயில் அடிக்கும், வெயிலோட கோரத்தை நம்ம தாங்கிக்கணும். இதெல்லாம் தாங்கி கடைசியில் வேகமாக ஓடுவோம் பார்த்தீங்களா? அப்போ தான் ஒருத்தரால் வின் பண்ண முடியும். அப்போது நீங்கள் 200 மீட்டர்ஸாக இருந்தாலும் 400 மீட்டர்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பொறுமையாக நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை செஞ்சால் மட்டும்தான் உங்களால் வின் பண்ண முடியும். அதே மாதிரி தான் பைபிளில் இந்த வசனம் சொல்லுது, ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்போது நீங்கள் ரொம்ப பொறுமையாக செய்யணும். ஏன்னா எல்லா காரியத்தையும் நம்ம வேகமாக ஆரம்பிச்சிருவோம், ஆனால் அதை கடைசியாக கரெக்டாக நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நமக்கு பொறுமை தேவை, நீடிய பொறுமை தேவை அப்படின்னு நமக்கு பைபிளில் ஆலோசனையாக சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எத்தனை வருஷ கணக்காக நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு 8 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறீங்கன்னு வைங்களேன். அவ்வளோ நாள் இந்த உலகத்தில் நீங்கள் பரிசுத்தமாக நீங்கள் வாழ்ந்து காட்டணும். நீங்கள் பரிசுத்தமாக உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளணும். சின்ன சின்ன காரியங்கள் வரும். நீங்கள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் இருக்கும்போது
ரேடியோ இருந்துச்சு, அதுக்கப்புறம் டிவி வந்து ஒரு பாவம் கொண்டு வரதா இருந்தது, அதுக்கப்புறம் செல்ஃபோன் வந்து நார்மலாக வந்தது, அதுக்கப்புறம் டச் ஸ்க்ரீன் ஆச்சு, சோஷியல் மீடியா வந்தது. இப்படி பல டிஸ்ட்ராக்ஷன் பல வகையில் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்துலையும் நீங்கள் நீடிய பொறுமையாக காத்து கொண்டவங்களா இருக்கணும். அப்போனா தான் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த நீடிய பொறுமை அப்படின்றது ஒரு ஆவியின் கனியில் ஒரு கேரக்டர் கூட தெரியுமா? அது வந்து ஏசப்பாவோட ஒரு கேரக்டர். அதனால தான் அது ஆவியின் கனியில் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. ஏசுவும் அப்படி தான் பண்ணார் பார்த்தீங்களா? இந்த உலகத்துக்கு வந்த உடனே அவர் வந்து மறிக்கலை. உடனே வந்து நான் இந்த உலகத்துக்கு மறிக்க தான் நான் வந்தேன், பாவங்களுக்காக நான் மறிக்க தான் வந்தேன் அப்படின்னு உடனே அவர் வந்து சிலுவையில் தொங்கலை. இந்த உலகத்தில் அவர் 33.5 வருடம் வாழ்ந்திருக்கிறார் தெரியுமா? 33.5 years இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு காரியமும் நம்மளை மாதிரியே பரிசுத்தமாக எப்படி இருக்கிறது, ஜெபம்னா என்ன, ஒவ்வொரு காரியத்தையும் ஹார்ட் ஒர்க் பண்ணி பொறுமையாக அவருக்கு கொடுக்கப்பட்ட கோலை அச்சீவ் பண்ணி முடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சிலுவையில் கூட அவர் உடனே வந்து கெத்செமனே தோட்டத்தில் அரெஸ்ட் பண்ணிட்டு போன உடனே அவரை சிலுவையில் அறையலை. அன்னைக்கு நைட்டில் இருந்து அவரை வந்து அடுத்த காலையில் ஆரம்பித்து ஒவ்வொரு பாடுகளையும் பொறுமையாக சகிச்சு பொறுமையாக தான் அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டார். அதனால தான் நமக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்திருக்கு. இது வந்து ஏசப்பாவோட ஒரு குவாலிட்டி. நமக்கு நீடிய பொறுமை வேணும், சரியா? இதுக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம், ஏசப்பா கிட்ட கேட்க போகிறோம். ஏசப்பா, உங்கள் கேரக்டர் இது நீடிய பொறுமை அப்படின்றது உங்கள் கேரக்டர், இந்த கேரக்டர் எனக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கலாமா? எல்லாரும் கண்ணை மூடுங்க. நம்ம ஏசப்பா கிட்ட கொஞ்சம் நேரம் ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா கிட்ட நம்ம கேட்க போகிறோம். ஏசப்பாவை கண் முன்னால் நிறுத்தி சொல்லுங்கள். ஏசப்பா உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க, கண்களை மூடி அவர்கிட்ட நீங்கள் பேசுங்க. என்போம்ல, ஏசப்பா நீடிய பொறுமையை பற்றி எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராமில் நாங்கள் கதை கேட்டோம், நீடிய பொறுமை நான் என்னன்னு அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நீடிய பொறுமை அப்படின்ற அந்த கேரக்டர் எங்களுக்கு கொடுங்க. நீங்கள் அந்த கேரக்டரோடு இருந்தீங்க, உம்முடைய குணம் அது, உம்முடைய சுபாவம் அது எனக்கும் வேணும். இந்த கேரக்டர் நீங்கள் எனக்கு தர்றதற்காக ஸ்தோத்திரம், இந்த குணம் எனக்குள்ளே வருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்குள்ளே இந்த கேரக்டர் வரக்கூடாதபடிக்கு, உம்முடைய குணம் வரக்கூடாதபடிக்கு காணப்படுகிற தடைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. என்னை ஒப்பு கொடுக்குறேன், நீடிய பொறுமையாக நான் இருக்க எனக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நான் சந்தோஷத்தோட நீடிய பொறுமையாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. என் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மெசேஜ் கேட்டிங்களா? இதை நீங்கள் கேட்டதோட விட்டுறக்கூடாது. இது உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி சாந்த குணமுள்ளவர்களாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷில் கூட ஒரு அழகான கோட் இருக்குது. இட் பில்ட்ஸ் நத்திங் பட் இட் டிஸ்ட்ராய்ஸ் எவ்ரிதிங். நீங்கள் கோபப்படுறதுனால எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. ஆனால் அது உங்ககிட்ட இருக்க சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அழிச்சிடும். நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருந்தீங்கன்னா பூமியை சுதந்திரத்துக் கொள்வீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஜாலி டைம் ப்ரோக்ராமில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye bye. ஜாலி டைம் ஜீசஸ் ரிடீம்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நாலுமாவிடி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் 628211. For 24 hours prayer support 04639353535. God bless you.